சோழர்களின் வரலாறு 1000 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்துள்ளது. அணைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த அரிய செம்புத் தகடுகள் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான வரலாற்று ஆவணங்கள் என்று கூறப்படுகிறது. இந்த செம்புத் தகடுகள் ராஜராஜ சோழன் காலத்துடன் தொடர்புடையவை என வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். அதனால் இது சாதாரண பொருளல்ல, சோழர் பேரரசின் அதிகாரப்பூர்வ பதிவாக பார்க்கப்படுகிறது. மொத்தம் 24 செம்புத் தகடுகள் இதில் உள்ளன. 21 பெரிய தகடுகள், 3 சிறிய தகடுகள். இதன் மொத்த எடை மட்டும் சுமார் 30 கிலோ. அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த தகடுகளில் எழுதப்பட்ட தகவல்கள் இன்னும் தெளிவாக படிக்க முடிகிறது என்று கூறப்படுகிறது. இந்த தகடுகளில் பழமையான தமிழ் மற்றும் கிரந்த எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அக்காலத்தில் வழங்கப்பட்ட நிலங்கள், புத்த விகாரங்களுக்கு கொடுக்கப்பட்ட உதவிகள் மற்றும் சோழர் ஆட்சியின் முக்கிய தகவல்கள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பல ஆண்டுகளாக இந்த அரிய பொருள் நெதர்லாந்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. சுமார் 1 நூற்றாண்டுக்கும் மேலாக இந்தியாவுக்கு வெளியே இருந்த இந்த வரலாற்றுச் செல்வம் இப்போது மீண்டும் தாய்நாட்டிற்கு திரும்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின் போது அந்த நாட்டின் அரசு இந்த வரலாற்று செம்பு தகடுகளை இந்தியாவிடம் அதிகாரப்பூர்வமாக ஒப்படைத்துள்ளது. பலர் இதை தமிழர்களின் பெருமை மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்த தருணம் என்று கொண்டாடி வருகின்றனர். என்னடா நடக்குதுங்க?